தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவில் இணையும் ஓபிஎஸ் இபிஎஸ் மகன்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய். 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய கட்சியின் கொடியை ஏற்றி அறிமுகம் செய்து வைத்தார். விரைவில் தாவேகா மாநாடு நடைபெற உள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சியில் பிரபலங்கள் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பல கருப்பையா, முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட பலர் நடிகர் விஜய் கட்சியில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது. பல திரைப்பட பிரபலங்களும் இந்த கட்சியில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருடைய மகன்களும் தாவேகாவில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அரசியல் அனாதையாகிவிட்டார். அதிமுகவை மீட்போம் என்று குரல் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய குரலை யாரும் செவிசாய்க்கவில்லை, பொருட்படுத்தவில்லை, அவருக்கு சீண்டவில்லை. சசிகலா, டிடிவி தினகரனும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் தங்களுடைய கைவசம் வராது என்று ஓபிஎஸ் அவர்களுடைய மகனும் தேனி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் முடிவு செய்துள்ளார். தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் தாவேகாவில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன. அதற்கு ஓபிஎஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம்தான் முக்கியம் என்று ரவீந்திரநாத் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, அவருடைய மகன் மிதுன்குமார் தன்னுடைய கட்சியில் அரசியலுக்கு வாய்ப்பில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனுக்கு கட்சி பதவிகள் வழங்க மறுத்துவிட்டார். கட்சியில் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க மறுத்துவிட்டார். எப்படியாவது தன்னுடைய தந்தை அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், கட்சி பதவி வழங்குவார் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன்குமார். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்ததும் அரசியலில் தீவிரமாக களமிறங்க முடிவு செய்துள்ளார் மிதுன்குமார். அவர் தேர்ந்தெடுத்துள்ள கட்சிதான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் மிதுன்குமார் இணையப்போவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன்குமார் தாவேகாவில் இணையப்போவதாக வந்துள்ள செய்தி அதிமுக தொண்டர்களுக்கே அதிர்ச்சியை அளித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் இனி வரும் நாட்களில் முக்கிய பிரபலங்கள் இணைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவருடைய மகன்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக வந்த செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.